சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜுக்கு ரோகிணியோட நினப்பாவே இருக்கு, ரோகிணிக்கு மனோஜோட நினப்பாவே இருக்கு. இந்த கட்டத்தை தாண்டி நம்ம ரெண்டு பேரும் எக்காரணத்து கொண்டும் பெரியவே மாட்டோம் மனோஜ். நம்ம மறுபடியும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு நீ எவ்வளோதான் போய் சொல்லியிருந்தாலையும் எனக்காக தான் நீ எவ்வளோ விஷயங்களை தாங்கிட்டு இருந்திருக்க. நான் பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஆனால் என்ன பண்ணுறது, எங்கிட்டையாவது நீ விஷயத்த சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் விஷயத்த சொல்லாமல் விட்டதுனால இப்போ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்குமே பிரிஞ்சு தவிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் ஒரு பக்கம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்தையும் இருந்துட்டு நீயே இந்த ஜாதகத்தெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டே மீனா, என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையே. எங்கள் அம்மா தான் இந்த ஜாதகம் அது இதுன்னு சொல்லி என்னை தன்னந்தனிவில் என் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ தொலைஞ்சு போன பாசம் ஓ மூலமாக எனக்கு கிடச்சிது. இப்பயும் நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன் மீனான்னு சொல்லிட்டு நம்ம முத்தும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதியோட நினப்பாவே இருக்காங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலமா ரவி, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த நீத்தும் இருந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும், அது பண்ணலைன்னா கண்டிப்பாக டிவோர்ஸில் கூட போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி கிட்ட சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.